இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எட்டாம் வகுப்பு மாணவனின் அரிய மூளை. இப்படி ஒரு கண்டுபிடிப்பா? திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்துல அரசு உதவி பெறும் புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருது. இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தாமிரபரணி நதியில மாசுவை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கி இருக்காங்க. அந்த வகையில தாமிரபரணி ஆற்றில போடக்கூடிய பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத குப்பைகளுடைய கழிவுகள் மற்றும் இதர கழிவுகளை தானா குப்பைகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தக்கூடிய கருவி ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. குப்பை இருக்கிற இடத்துக்கு ரிமோட் மூலமா இயக்கப்படுற இந்த கருவி ஆத்துல மிதக்கக்கூடிய பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை தானா ரோப் மூலமா எடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெட்டியில கொண்டு போய் சேர்க்கிற வகையில இந்த கருவி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுல விக்ரமசிங்கபுரம் நகராட்சி தலைவர் சுரேஷ் செல்வபெருமாள், பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அந்தோணிசாமி, பள்ளியுடைய தாளாளர் சுனில் பெஞ்சமின் மற்றும் ஆசிரியர்கள்னு பலருமே கலந்துகிட்டு இருக்காங்க. மாணவர்களோட இந்த கண்டுபிடிப்பை எல்லாருமே பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிவகாசி மாப்பிள்ளைக்கு அடித்த ஜாக்பாட். நண்பர்கள் ஒன்னா சேர்ந்தாலே அதிர்ஷ்ட மழை கொட்டதான செய்யும். வெளிநாட்டுக்கு போய் லாட்டரி டிக்கெட்டோடைய நாயகனா மாறினவர் இவர் தானா? ஐக்கிய அரபு அமீரக நாடுகள்ல இந்தியாவை சேர்ந்த ஏராளமானோர் வேலை பார்த்துட்டு வராங்க. அதுல கட்டுமான தொழில்கள், டிரைவர்கள், பொறியாளர்கள்னு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அப்படி இந்தியாவை சேர்ந்த நிறைய பேர் அங்க போய் ஒர்க் பண்ணும்போது கேரளால எப்படி லாட்டரி டிக்கெட் ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயமோ அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகத்திலுமே லாட்டரி டிக்கெட்டுகளுக்கு அனுமதி இருக்கு. அண்ட் இங்க இருந்து போற நிறைய பேர் துபாயில போய் லாட்டரி டிக்கெட் வாங்குவாங்க. அப்படிதான் தமிழகத்துடைய சிவகாசி பகுதியை சேர்ந்த ஆனந்த் பெருமாள் சுவாமி அப்படின்றவருமே துபாயில வேலை பார்த்துட்டு வராரு. துபாயில இருக்கக்கூடிய நிறுவனத்துல கணக்காளரா பணியாற்றிட்டு வராங்களாமா. அண்ட் ஆனந்த் பெருமாளுக்கு லாட்டரி டிக்கெட் வாங்கக்கூடிய பழக்கமும் இருக்கு. ஆனா அது அதிக விலைக்கு இருக்கிறதால தன்னால நிறைய வாங்க முடியாது, அது நஷ்டம் ஏற்பட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் நண்பர்களோட சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு அவங்க குழுவா லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படிதான் தன் நண்பர்களோட சேர்ந்து அவர் கடந்த நவம்பர்லயுமே லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்காங்களாமா. நிறைய தடவை இதனால ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அதிர்ஷ்டம் இப்ப அவருடைய கதவை தட்டி இருக்குன்னு சொல்லணும். சமீபத்தில் அவர் வாங்கின லாட்டரி டிக்கெட்டுக்கு 10 லட்சம் திராம் பரிசு கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னும் அதிர்ச்சி அடைஞ்சு அவர் நண்பர்கள் கிட்ட உடனடியா சொல்லிருக்காரு. ஆனா அவங்க அதை நம்பவே இல்லையாமா. இந்திய மதிப்புப்படி 2.32 கோடி ரூபாய் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 2017ல இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன். அதிர்ஷ்ட லாட்டரியில பணம் அடிச்ச விஷயம் என்னுடைய நண்பர்கள் கிட்ட சொன்னதும் அவங்க நம்பவே இல்ல. எனக்கு தூக்கமே வரல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை தொடர்ந்து என்னுடைய 12 நண்பர்கள் கூட சேர்ந்து இது நாங்க பிரிச்சுப்போம். அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்களாமா. அடுத்த மாசம் இவருக்கு கல்யாணமா. சோ அந்த திருமணத்துக்கு அவர் இந்த தொகையை செலவு செய்யலான் இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம அவருக்கு அமீரகத்துல டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான். சோ இந்த கார் ஓட்ட வேணும் அப்படின்றது அவருடைய நீண்ட நாள் கனவா. அந்த கனவை நினைவாக போகுது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ. இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப்.